ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம HTML ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. வெப்சைட்டில் டைட்டில், சப்டைட்டில் எல்லாம் போடுறதுக்கு ஹெட்டிங் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலி ஒன் செக்ஷனுக்கு ஒரு H1 போதும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம். இப்போ நான் இது எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் வரும். H1லேருந்து H1 வந்து பெருசாக வரும், H2 வந்து ரொம்ப ஸ்மாலாக வரும். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப். நார்மல் சென்டென்ஸ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பேராகிராஃப் டேக்குள்ள தான் கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பி டேக் வந்து பேராகிராஃப் டேக், ஓகேங்களா? இப்போ இந்த பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள கொடுக்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங்க்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்றேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் போட்டு ஆட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி வருதுன்னு பாருங்க. ஜஸ்ட் பிஏ கிளிக் பண்ணி டேப் தட்டுங்க. நெக்ஸ்ட் லூரியும் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்மி பேராகிராஃப் வந்துடும். இப்போ ரன் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போல்டு, இத்தாலிக்கு. இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை ஹைலைட் பண்ணி காமிக்க போல்டு யூஸ் பண்ணுறோம். ஸ்டைலுக்கு இத்தாலிக் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் எக்ஸாம்பிள் கோட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் போல்ட் டெக்ஸ்ட், திஸ் இஸ் இத்தாலிக் டெக்ஸ்ட்னு. நான் இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போல்டுன்னு கொடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா திக்காக காமிக்குது. நெக்ஸ்ட் ஐன்னு கொடுத்த இடத்த இத்தாலிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி இருக்கு. இதுதான் போல்டுக்கும் இத்தாலிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் லைன் பிரேக் அண்ட் ஹரிசாண்டல் லைன் பார்க்கலாம். சேம் லைன்ல இருந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும்னா பிரேக் யூஸ் பண்ணணும். இப்போ நார்மலாக நான் ஒரு H1ல ஹலோ வெல்கம் டு HTML கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹலோ பக்கத்தில் பிரேக் கொடுத்து வெல்கம் டு HTML கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுக்காத இடத்துல ஸ்ட்ரெயிட்டாகவும், பிரேக் கொடுத்த இடத்துல கரெக்டாக எங்கே கட் ஆகி கீழே வந்திருக்கு பாருங்க. இதுக்கு தான் பிரேக் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன். இப்போ ரெண்டு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு பேராகிராஃப், ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டு அகைன் இன்னொரு பேராகிராஃப், அதையும் காப்பி பண்ணி போடுறேன். இப்போ நீங்க ரிசல்ட்டை பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேராகிராஃப் வந்திருக்கு, ஓகேங்களா? நீங்க இந்த இடத்துல ரெண்டு பேராகிராஃப்க்கு நடுவில் HR சொல்லிட்டு டைப் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேராகிராஃப்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வரும். இதுதான் அந்த ஹரிசாண்டல் லைன். சிம்பிளா சொல்லணும்னா பிரேக் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போகும், HRனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ல ஷோ ஆகாது, நம்ம ரெஃபரன்ஸ்க்கு மட்டும்தான் இது. இப்போ நம்ம இங்க கொடுத்துருக்கோம் பாருங்களா, இமேஜ், லிங்க், லிஸ்ட், இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இந்த பேராகிராஃபே எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்க போட்டுட்டு இந்த பேராகிராஃப் நம்மளுக்கு வேணாம், ப்ரௌசர்ல ஷோ ஆகக்கூடாதுன்னா ஜஸ்ட் நீங்க காப்பி பண்ணிட்டு Ctrl/ கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹைட் ஆயிடும். இப்போ நான் இந்த பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, ப்ரௌசர்ல உங்களுக்கு காமிக்காது. இதுவே இந்த கமெண்ட்ஸ் எடுத்துட்டு அகைன் Ctrl/ கொடுத்தீங்கன்னா போயிடும். போனதுக்கு அப்புறம் நீங்க ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தேர்டா ஒரு பேராகிராஃப் ஆட் ஆயிருக்கும். இதுக்கு தான் இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா கோடை எக்ஸ்பிளைன் பண்ண, டெம்பரவரியா ஹைட் பண்ண யூஸ் ஆகுது. இப்போ நீங்க ஜஸ்ட் இமேஜ்னு கொடுத்துட்டு நீங்க அதுக்குள்ள கொடுத்தீங்கன்னா ஓகே இது இமேஜ் ரிலேட்டடு, நெக்ஸ்ட் லிங்க்ல என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே இது லிங்க் ரிலேட்டடு அப்படின்ட்டு புரியறதுக்காக அந்த மாதிரி கொடுக்கறது கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இமேஜ். இமேஜை ஷோ பண்ண யூஸ் பண்ற ஒரு டேக். ஜஸ்ட் IMG டைப் பண்ணி டேப் கொடுங்க, இமேஜ் டேக் வந்துடும். நெக்ஸ்ட் நீங்க கொடுக்க போற இமேஜோட நேம் பிளஸ் அதோட ஃபைல் டைப் கொடுக்கணும். இப்போ நான் அதோட நேமை வந்து டைப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அதோட ஃபைல் டைப் என்னன்னு பார்க்கணும். அதோட ஃபைல் டைப் வந்து PNG. ஸோ .png கொடுக்குறேன். PNG கொடுத்து சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட இமேஜ் வந்து வந்துடும். இப்போ இமேஜ் வந்து PNG JPEG எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் இமேஜ் மேல கர்சர் எடுத்துட்டு போனாலே தெரியும். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல உங்களுக்கு ஃபைல் டைப் வந்துடும். ஸோ நீங்க அப்ப PNG JPEG கன்ஃபார்ம் பண்ணிட்டு டாட் கொடுத்து PNG JPEG கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ப்ரௌசர்ல வந்து ஷோ ஆகிடும். இப்போ இதுலயே இன்னொன்னு இருக்கு. ஜஸ்ட் ஆல்ட் கொடுத்து என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல மை இமேஜ்னு நான் சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்றது சொல்றேன் பாருங்க. இப்போ இங்க ஃபைல் டைப் வந்து நீங்க தப்பா கொடுத்துட்டீங்க. ஜஸ்ட் வந்து PNG PN கொடுத்துட்டு இப்போ ஆல்ரெடி இமேஜ் இருக்கு, ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வரல, பட் அதுக்கான நேம் மட்டும் வந்திருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம இமேஜ்ல ஏதோ தப்பு பண்ணிருக்கணும். இப்போ நீங்க கரெக்டா PNG செட் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இமேஜ் வந்துடும். இமேஜ் பட் ஆல்ட்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. SRC வந்து பாத்தீங்கன்னா இமேஜோட லொகேஷன் எங்க இருக்கு, இமேஜ் எங்க இருக்கு, இமேஜோட நேம்ன்றது கொடுக்கறது தான் SRC, ஓகேங்களா? ஆல்ட் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் லோட் ஆகாதப்ப வர டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆங்கர் டேக். ஆங்கர் டேக் எதுக்குன்னா நீங்க வெப்சைட்ல பாத்திருப்பீங்க, ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ல ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜுக்கு மூவ் ஆகும். அதுதான் இந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்றது. ஆங்கர் டேக்னா லிங்க் டேக்னு சொல்லுவாங்க. இப்போ ஜஸ்ட் ஏவை டைப் பண்ணி டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேக் வந்துடும். இங்க HREFனு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நீங்க எந்த வெப்சைட்டுக்கு போகணும், எந்த லிங்க்குக்கு போகணும் அப்படின்றத கொடுக்குறது.
இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எம்டி பிளேஸ்ல கொடுத்தலாம். எக்ஸாம்பிள் இப்போ கான்டாக்ட் போகணுமா, அபோட்டஸ் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன பண்றேன், இங்க நான் கூகுள்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹெச்எஃப்ல கூகுளோட யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கூகுள்னு ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கும். அது வந்து ப்ளூ கலர்ல வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து லிங்க் பண்ணிருக்கோம், அதனால ப்ளூ கலர் வருது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க நான் கர்சர் வைக்கும்போது லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா google.comனு வரும். இப்போ நான் இதை ஜஸ்ட் கிளிக் பண்றேன் பாருங்க. இதை கிளிக் பண்ண உடனே அது கூகுள் போகும். இப்போ பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கூகுள் போயிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேக் கொடுத்து நம்மளோட ஃபைலுக்கு வந்துடலாம். இப்போ கூகுள்னு நம்ம கிளிக் பண்ணும்போது சேம் பேஜ்லயே வருது. ஓகேங்களா. இல்ல எனக்கு இன்னொரு நியூ டேப்ல வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பிளேஸ்ல டார்கெட்னு டைப் பண்ணுங்க. டார்கெட் டைப் பண்ணி _blank டைப் பண்ணுங்க. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ கூகுளை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணனா அது நியூ டேப்ல தான் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிசைன் பண்ண பேஜ் அப்படியே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நியூ டேப்ல வருது. இதுக்கு தான் இந்த டார்கெட் blank வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிஸ்ட். லிஸ்ட்ல மொத்தம் 3 இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்றது இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டும் ஆர்டர் லிஸ்ட் மட்டும் தான். ஸோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை நான் ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஐ மீன் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். Ctrl/ கொடுத்தா கமெண்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ இதை என்ன பண்ணுங்க, யூஎல்னு டைப் பண்ணி டேப் பண்ணுங்க, வந்துடும். நெக்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு எல்ஐன்னு டைப் பண்ணி டேப் கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல நீங்க என்ன கொடுக்கணுமோ, எக்ஸாம்பிளுக்கு நீங்க எதனா டைப் பண்ண போறீங்க, நேமோ இல்ல சம்திங் எதனா பாயிண்ட்ஸ் டைப் பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்ன டைப் பண்றேன்னா ஆப்பிள்னு டைப் பண்றேன். ஓகேங்களா. ஜஸ்ட் இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க ப்ரௌசர்ல. கீழே பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வேற எதனா நீங்க ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி அப்படியே கீழே நீங்க டைப் பண்ணீங்கன்னா வேற எதனா நேம் வந்து வரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று கொடுக்குறேன், பனானான்னு கொடுக்குறேன். ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் புல்லட் பாயிண்ட் போட்டு உங்களுக்கு கீழே வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட். சேம் இதே போலதான் ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்பர்ல வரும். ஓகேங்களா. இப்போ அதுக்கு வந்து ஓஎல். ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு சேம் இங்கேயும் எல்ஐ தான் கொடுக்கும். எல்ஐ கொடுத்துட்டு டேப் பண்ணீங்கன்னா இதே போல வரும். சேம் இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி சேம் இதை அப்படியே பிரஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க இது வந்து புல்லட்ல வரும், இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்ல வரும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அவுட்புட் பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இதுதான் ஆர்டர் லிஸ்ட்டும் அன்ஆர்டர் லிஸ்ட்டும். ஓகே, டுடே நம்ம என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து H1 ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா வெப்சைட்ல டைட்டில் சப்டைட்டில் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்றோம். ஒரு செக்ஷனுக்கு ஒரு H1 யூஸ் பண்ணுங்க போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேராகிராஃப், நார்மல் சென்டென்ஸ், எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போல்டு, இத்தாலிக்கு இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஹைலைட் பண்ணி காமிக்க போல்டு யூஸ் பண்றோம். இப்போ நான் இங்க ஜஸ்ட் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் வந்து போல்ட் டேக் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றது. சேம் அதே போல இத்தாலிக் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஐ போட்டு கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு இத்தாலிக் டெக்ஸ்டோட ஸ்டைல் வரும். நெக்ஸ்ட் லைன் பிரேக் அண்ட் ஹரிசாண்டல் லைன் பார்க்கலாம். இப்போ லைன் பிரேக் எப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைன் நேரா இருக்குன்னா உங்களுக்கு எந்த இடத்துல கட் ஆகணுமோ அந்த இடத்துல பிரேக் கொடுத்தீங்கன்னா அந்த லைன் அப்படியே வெல்கம் டு HTML இருந்து கட் ஆகி கீழே வந்துடும். இதுக்கு தான் பிரேக் யூஸ் பண்றோம். இப்போ ஹரிசாண்டல் லைன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா இப்போ 2 பேராகிராஃப் இருக்கு, 2 பேராகிராஃபுக்கும் நடுவில் ஒரு லைன் வரணும்னா இந்த ஹரிசாண்டல் டேக் யூஸ் பண்ணணும். HR டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த 2 பேராகிராஃபுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு லைன் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும்னா ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு வேணாம் அதை ஹைட் பண்ணி காமிங்கன்னா ஜஸ்ட் இந்த பேராகிராஃப் வரைக்கும் ஃபுல்லா காப்பி பண்ணி Ctrl/ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேராகிராஃப் வந்து ப்ரௌசர்ல வந்து காமிக்காது, பட் உங்களோட எடிட்டர்ல காமிக்கும். சேம் உங்களுக்கு அது ரிப்பீட்டட் வேணும்னா Ctrl/ கொடுத்தீங்கன்னா அகைன் அது வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் டெம்பரவரியா ஹைட் பண்ண யூஸ் பண்றது இது. நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஷோ பண்ண இமேஜ் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல SRCன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் நேம், ஐ மீன் இமேஜோட நேம் பிளஸ் அதோட ஃபைல் டைப் கொடுக்கணும். ஆல்ட் வந்து எதுக்குன்னா நீங்க இப்ப இமேஜ்ல எதனா தப்பா கொடுத்துருந்தீங்க, ஸோ அது உங்களுக்கு வராதப்போ வியூ ஆகுற டெக்ஸ்ட் வந்து இந்த ஆல்ட் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் லிங்க். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லிங்க் வந்து எப்படின்னா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்கன்னா மேல ஹோம், அபவுட், கான்டாக்ட், சர்வீஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் அந்த நேமை கிளிக் பண்ணீங்கன்னா அது அந்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். அது மாரி நம்ம எப்படி பண்றதுன்னா இந்த ஏ டேக்ல யூஸ் பண்ணி பாக்குறோம். இந்த லிங்கை ஏ டேக் சொல்லுவாங்க, href டேக் சொல்லுவாங்க, ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. நீங்க ஜஸ்ட் லிங்க் டேக் எது வேணாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் எந்த URL போகணுமோ அதை இந்த பிளேஸ்லயும், எதை கிளிக் பண்ணா போகணுன்றத இங்க டைப் பண்ணணும். ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இங்க ஃபர்ஸ்ட் வந்து URL, நெக்ஸ்ட் எதை கிளிக் பண்ணா போகணும். ஓகேங்களா. இந்த டார்கெட் blank எதுக்குன்னா இது நார்மலா கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க கூகுள கிளிக் பண்ணும்போது சேம் பேஜ்லயே ஓப்பன் ஆகும். இப்போ இதுவே டார்கெட் blankன்னு கொடுத்தீங்கன்னா நியூ டேப் ஓப்பன் ஆகி அங்க வந்து வியூ ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் இருக்கு. மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்றது அன்ஆர்டர் லிஸ்டும் ஆர்டர் லிஸ்டும் தான். இப்போ UL வந்து பாத்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட், OL வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்.
லிஸ்ட்ல என்னென்ன இருக்கணும்ன்றத நம்ம வந்து இங்க டைப் பண்ணி போட்டுக்க போறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டேபிள்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.